இந்த கூட்டம் இங்க நடக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒருபடி மேல போய் சொல்லணும்னா அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வருக்கு தான் நன்றி. ஏன்னு சொன்னா நாங்க இத அமைதியா இந்த குழந்தைகள் வந்து எங்க கிட்ட கேட்டாங்க, நாங்க ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்த போறோம்னு கேட்டாங்க. இண்டோர் மீட்டிங்க்கு பர்மிஷன் தேவையில்லை. அவங்க எங்க கிட்ட கேட்டது ஒரே ஒரு இதுதான், லீகலா ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துறதுக்கு நாங்க என்ன ப்ரொசீஜர்? ஒன்னும் ப்ரொசீஜர் இல்லப்பா. இண்டோர் மீட்டிங்க்கு நீங்க எந்த பர்மிஷனும் யாருக்கிட்டும் வாங்க வேண்டாம். அது அமைதியாக ஒரு சரியான நோக்கங்களுக்காக நடத்தப்பட்ட எந்த கூட்டத்தையும் நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மண்டபத்து உரிமையாளர் போய் மிரட்டி அவர் கூப்பிட்டு காலையில இந்த தம்பிங்க கட்டின பணத்தை அந்த ஏஐ மூலமாவே தானே, அந்த ஜிபே மூலமாவே திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அவர். அப்ப நான் கழகத்தில் தலைமை நிர்வாகத்தில் கேட்டேன், இந்த மாதிரி இளைஞர்கள் இத்தனை பேர் கூட போறாங்க, அவங்க வந்து நாம உதவி செஞ்சோம் அந்த இடத்தை தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கலைஞர் அரங்கத்திலேயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க.